நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் என்ன பண்ணாது? மறைந்திருக்க மாட்டாது. பாருங்க, ஒரு மலையில ஒரு பட்டணம் இருந்தா அதை எங்க இருந்தாலும் அந்த பட்டணத்தை நம்மளால என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அதே போல வெளிச்சமும் பெடினாக்கா எங்க இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. அப்ப அந்த வெளிச்சமானது மற்றவருடைய வாழ்க்கையில என்ன பண்ணுமா? ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அதை தான் இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, நம்முடைய சாட்சியை குறித்து. அப்போ நாம என்ன பண்ணணுமோ வீட்டிற்கு விளக்காய் இருக்கிறோம். அப்போ அந்த விளக்கை கொளுத்தி நம்ம என்ன பண்ண முடியாது? மூடி வைக்க கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வெளிச்சம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அபிஷேகத்தை நம்ம ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாதா? மூடி வைக்காதபடிக்கு விளக்கு தண்டின் மேலே அதை வைக்க வேண்டும் என்று சொல்லி, அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என்று சொல்லி. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற யாவருக்கும் வெளிச்சம் தரும், இன்னொன்னு வீட்டுக்குள்ள நுழைகளுக்கும் என்ன பண்ணுமா? அது வெளிச்சத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அப்ப தேவ பிள்ளைகளாய் நாம் எப்படி இருக்க வேண்டும்னா, ஒரு மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணமாய் அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கத்தக்கதாய், அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்க வேண்டும். 16வது வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்போ நம்முடைய நற்கிரியைகள் என்ன பண்ணணுமா? நம்ம வாழ்க்கையில காணப்படும் பொழுது அது என்ன பண்ணுமா? மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கும். அப்போஸ்தலர் 9:36 நீங்க வாசிங்கன்னா இங்க தொற்காலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நற்கிரியைகள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லுகிறார் தொற்காலை குறித்து, தொற்கால் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் என்று சொல்லி. அப்ப நம்ம வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா நம்ம பிரகாசிக்கணும். அநேகருக்கு, ஏழை எளிய திக்கற்ற ஜனங்களுக்கு நாம் உதவி செய்கிறவளா இருக்கணும். இங்க தொற்காலை குறித்து ஒரு சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் என்ன பண்ணாலும் எல்லாருக்கும் தர்மங்களை அதிகமாய் மிகுதியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்மால் என்ற அளவுக்கு ஜனங்களுக்கு நாம் உதவி செய்யும் போது அது எப்படி இருக்கும்னா, அதுவே நம்ம என்ன பிரகாசிப்பதற்கு ஏதுவாய் இருக்கும். தீத்து சொல்லும்போது சொல்லுகிறார் 3வது அதிகாரம் 14வது வசனம், நம்முடையவர்களும் கனியவற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதுக்கு ஏதுவான நற்கிரிகளை செய்ய பழகட்டும் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணுமா? நல்ல காரியங்களை செய்கிறதை நாம் பழகும் பொழுது அது மற்றவர்களுக்கு என்ன பண்ணுமா? அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கும். அப்ப இந்த காலை வேளையில கூட பாருங்க, ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிற காரியம், முதலாய் தேவ சமூகத்துல நம்ம என்னன்னோ காத்திருக்க வேண்டும். எதற்கோ நம்ம நேரத்தை செலவிடுகிறோம், ஏதோ காரியங்கள், ஒரு ஃபங்க்ஷன்னா காலையில எந்திரிச்சு என்ன பண்ணுகிறோம்? அதற்காக நம்ம புறப்பட்டு செல்லுகிறோம். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்க கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி. அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்க வேண்டும். பிரதான காரியம், ஆண்டவருக்கு நீங்க முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து காரியங்களை செய்யும் பொழுது அந்த நாளெல்லாம் கர்த்தர் அந்த நாளை ஆசீர்வதித்து கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ காத்திருக்கிற ஒரு அனுபவம், அந்த காத்திருக்கிற அனுபவம் என்ன பண்ணுகிறதா? நம்முடைய முகத்தை பிரகாச பண்ணுகிறது. அநேகருக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? வெளிச்சத்தை கொடுக்கிறவளா இருக்கிறோம். அநேகருக்கு சமாதானத்தை கொடுக்கிறவளா இருக்கிறோம். அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவளா இருக்கிறோம். இரண்டாவதாய் பார்க்கும்போது அவரை நோக்கி நம்ம பார்க்கணும். எல்லா சூழ்நிலைகளும் நெருக்கப்படுகிறோமா? உடனே மனுஷன் அல்ல, மனுஷனுடைய உதவியை நாடாதபடிக்கு அவரை நோக்கி நம்ம பார்க்கும்பொழுது ஆண்டவரிடத்தில் நமக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. அதற்கு பிறகு ஆவியானவராலே நாம் எப்பவுமே நிரப்பப்பட்டே இருக்க வேண்டும். பாருங்க, அந்த ஆவியானவரை நாம் நிரப்பப்படும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்வார். கடைசியாய் நம்ம பார்த்தோம், நற்கிரிகள் நம்ம வாழ்க்கையில் செய்யப்பட வேண்டும். அநேகருக்கு தான தர்மங்களை செய்யும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் பிரகாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா.